அனைவருக்கும் வணக்கம். டிஎன்டிஇடி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, எஸ்ஜிடி எக்ஸாம், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, டிஎன்பிஎஸ்சி மேக்ஸு எல்லாருக்குமே இந்த வீடியோவில் கொடுத்துருக்க சம்ஸ் வந்து மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நல்ல ஸ்டாண்டர்டான சம்மாக பார்த்தா கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவை கொடுத்துருக்குற 15 சம்மை தெளிவாக பார்த்தீங்கன்னாவே நல்லா ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். லோக்கல் வேல்யூ ஆஃப் டைம்னு கேட்குறாங்க. லோக்கல் வேல்யூ ஆஃப் 7. லோக்கல் வேல்யூ ஆஃப் 7 இன் ஒரு நம்பர் கொடுத்துருக்கா இல்லையா? இப்போ 7 எங்கே இருக்குதுன்னு நோட் பண்ணிக்கோங்க. அப்போது 1s, 10s, 100, 1000, 10,000 அப்போ இங்கே வருது இல்லைங்களா? அப்போ 7, அதுக்கப்புறம் எத்தனை நம்பர் இருக்குது? 4 நம்பர்ஸ் இருக்குது. அப்போ 1, 2, 3, 4 அப்போ 70,000 தான் ஆன்சர். ஆப்ஷன் பி 70,000. லோக்கல் வேல்யூ ஆஃப் 7னா அதோட பிளேஸ் வேல்யூ தான், சரிங்களா? ஸோ பிளேஸ் வேல்யூ 70,000. அடுத்தது செகண்ட் சம். 8,888 இது செகண்ட் சம். 7,777 ப்ளஸ் 666 ப்ளஸ் ஒரு நம்பர் மிஸ் ஆகிருக்கு. அந்த நம்பரை கண்டுபிடிக்கணும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 19,000 வருதுன்றாங்க. இது நம்மளுக்கு தெரிஞ்ச சிம்பிள் கான்செப்ட் தான். இது மூணையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த 19,000 சப்ராக்ட் பண்ணோம்னா என்ன ஆன்சர் வருதோ அதுதான் இந்த மிஸ்ஸிங் நம்பர். ஸோ இது மூணையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வருதுன்னா 17,331 வருது. இது கூட அந்த மிஸ் ஆன அந்த 4th நம்பர் எழுதிக்கோங்க, ஈக்குவல் டு 19,000. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 19,000 மைனஸ் 17,331. அப்போ ஆன்சர் ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா 1661. ஸோ 1661 எங்கே வருதுன்னா ஆப்ஷன் சியில் வருது. இது ஈஸி சம். இது மூணையும் ஆட் பண்ணிவிட்டு 19,000 மைனஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் தான். இது தேர்ட் சம். பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்கும். இல்லை ஜீரோஸ் ஏதாவது தப்பு பண்ணிடுவோம். டிவைடட் பை 11. ஃபஸ்ட்டு என்ன எடுப்போம்? 7 11s 77. அடுத்து ரூல்ஸ் படி ஒரு நம்பர் தான் வரணும். ஆனால் இது 11ல் பத்தாது, டிவைட் பண்ண முடியாது. ஸோ இங்கே என்ன பண்ணுவோம்? 0 சேர்த்துட்டு தான் அடுத்த நம்பருக்கு கொண்டு வருவோம் இல்லைங்களா? ஸோ என்ன வரும்? அகைன் 77. ஸோ அடுத்து அதே மாதிரி ஒரு நம்பர் தான் கொண்டு வருவோம். இங்கே பத்தாது. ஸோ ஒரே டைமில் 2 நம்பர் கொண்டு வரும்போது மேலே என்ன போட்டுக்கணும்? 0 போட்டுக்கணும். ஸோ 7 11s 77. ஸோ இதுக்கு ஆப்ஷன் என்ன வருது பாருங்கள், பி. இதில் 0 தப்பு பண்ணிடுவோம். ஸோ அது 0வை கரெக்டாக நோட் பண்ணி போட்டுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இதுக்கு ஆன்சர் 70,707. அடுத்தது 4th ஒன். இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதை உட்காந்து அப்படியே இன்டூ பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம டைம் வேஸ்ட் ஆயிரும். ஸோ இதை எப்படி பிரிக்கலான்னு பாருங்கள். 999 வந்ததுன்னா இதை எப்படி பிரிக்கலாம்? நம்ம அல்ஜிப்ராவில் லோயர் கிளாஸில் படிச்சிருப்போம் இல்லைங்களா? 999 வந்ததுன்னா 1000 மைனஸ் 1. நீங்கள் கேட்கலாம், இதை பிரிக்கலாம்ல 10,000 மைனஸ் 2ன்னு. அதையும் உங்கள் இஷ்டம் தான், நீங்கள் அப்படி வேணாலும் பிரிச்சுக்கோங்க. அதை பிரித்து இதை அப்படியே வச்சுட்டாலும் சரி, இல்லை இதை பிரிச்சுட்டு அதை அப்படியே வச்சுட்டாலும் சரி. நான் இதை பிரிக்கிறேன், ஏன்னா இதான் ஈஸியாக தோணுது. ஸோ நான் 999னா 1000 மைனஸ் 1. ஸோ அதான் இங்கே போட்டிருக்கோம். அடுத்தது இதை இன்டூ பண்ணுங்கள். அப்போது 9998 3 முட்டை மைனஸ் 998 இன்டூ 1 998 9998. இதை மைனஸ் பண்ணோம்னா இந்த ஆன்சர் வருது. இந்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா எங்கே வருதுன்னு நோட் பண்ணுங்கள். ஆப்ஷன் சியில் வருது. ஆப்ஷன் சி, அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்கும், ஈஸியான சம் தான். ஆனால் மெத்தட் தெரிஞ்சுக்கிட்டாங்க தான் எக்ஸாமில் இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணி உங்களால் இந்த டைமுக்குள்ளே முடிக்கிறதுக்கு இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் ஸ்பீடாக போட முடியும். ஸோ இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் உங்களுக்கு காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாடலில் ஒரு சம் கேட்டே இருக்காங்க. ஸோ இதனால் தெளிவாக பார்த்துக்கோங்க. வாட் லீஸ்ட் நம்பர் மஸ்ட் பி ஆடட் டு 1042 டு கெட் ஏ நம்பர் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 87. கொஸ்டின் நல்லா புரிஞ்சுங்க. வாட் லீஸ்ட் நம்பர் மஸ்ட் பி ஆடட் டு, இந்த 1042 கூட எந்த நம்பரை நம்ம ஆட் பண்ணோம்னா இது 87ஆல் எக்ஸாக்டாக டிவிசிபிள் ஆகணும். எக்ஸாக்டாக டிவிசிபிள் ஆகணும்னா என்ன அர்த்தம்? ரிமைண்டர் வரக்கூடாது. கரெக்டாக டிவைட் பண்ணால் ஆன்சர் நம்ம 0 வந்திருக்கணும். 1042 கூட எந்த நம்பரை ஆட் பண்ணால் இது 87 டேபிளில் கரெக்டாக டிவைட் ஆகணும்னு கேட்குறாங்க. ஸோ இதை செக் பண்ணலாம். இப்போ 1042வே போட்டுக்கலாம், 87 போடுவோம். இப்போ 187 87 இதை பேலன்ஸ் பண்ணோம்னா 172 வருதா?
ஸோ இது ஒரு 2 டைம்ஸ் போட்டோம்னா இதுக்கு வந்து மைனஸ் போடும்போது 172 வந்துச்சு. இப்போ 2 டைம்ஸ் போட்டோம்னா 174 வருது. ஆனால் அவன் என்ன கொடுத்தா எக்ஸாக்டாக டிவிசிபிளாக நீங்கள் 0 வரணும்னா இந்த நம்பர் என்னவா வந்திருக்கணும், 174 வந்திருக்கணும். அப்போ இந்த இடத்துல என்ன வந்திருக்கணும், 4 தான் வந்திருக்கணும். அப்போ 1044 வந்தால் தான் நம்மளுக்கு எக்ஸாக்டாக டிவிசிபிள் ஆகும் 87ல். ஆனால் இங்கே 1042 தான் இருக்குது. ஸோ நம்ம எந்த நம்பரை வந்து நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா இங்கே 1042 இருக்குது, இங்கே 1044 வேணும். ஸோ 2ங்கிற நம்பர் தான் நம்ம ஆட் பண்ணணும். 2ங்கிற நம்பர் ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு கரெக்டாக டிவிசிபிள் ஆகும். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஈன்னு போட்டு நோட் பண்ணிக்கோங்க 2. ஏன்னா அது 4 ஆப்ஷனே வரலை. ஆப்ஷன் பார்த்திங்கன்னா 2ங்கிற நம்பர் ஆட் பண்ணால் தான் எக்ஸாக்டாக 87ல் டிவிசிபிள் ஆகும். ஸோ இது எப்படி போகணும்னு நோட் பண்ணிக்கோங்க. கொடுத்துருக்க நம்பரை ஆஸ் யூஸ்வல் நம்ம வந்து டிவைட் பண்ணிக்கோங்க. டிவைட் பண்ணிங்கன்னா 1042வை 87ஆல் டிவைட் பண்ணோம்னா இங்கே என்ன வந்துச்சுன்னா ஆன்சரு 2 டைம்ஸ் போட்டாவே 174 வரணும். ஸோ அப்போ தான் நம்ம எக்ஸாக்டாக டிவிசிபிள் ஆகணும். ஸோ இங்கே வந்து 4 வரணும். இங்கே 4 வரணும்னா 1042 வந்து 1044 மாறணும். அப்போ நம்பர் 2 தான் நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ இதை வந்து ஆப்ஷன் ஈன்னு நோட் பண்ணிக்கோங்க. 2 டிவைட் ஆட் பண்ணால் தான் இது வந்து என்ன ஆகும், எக்ஸாக்டாக டிவிசிபிள் ஆகும். அடுத்து 6th ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ப்ரைம் நம்பர். இதில் எது ப்ரைம் நம்பர்னு பாருங்கள். ஈவன் நம்பர் இருக்கா, ஈவன் நம்பர் வந்து அடிச்சு விட்டுடலாம். ஈவன் நம்பர் இல்லை. ஸோ அடுத்து சம் ஆஃப் த டிஜிட்ஸ் கண்டுபிடிச்சி பாருங்கள். சம் ஆஃப் டிஜிட் கண்டுபிடிச்சா இங்கே 10 11 தான் வருது. இங்கே 8 + 8 16 வருது. இங்கே பார்த்திங்கன்னா 4 வருது. இது வந்து பார்த்திங்கன்னா 14 வருது. ஸோ சம் ஆஃப் த டிஜிட்டில் 3ல் டிவைட் ஆகாமல் நம்பர் இல்லை. ஸோ நம்ம அடுத்த ஒவ்வொரு டேபிளாக செக் பண்ணணும். இது அப்போ 2ல் வராட்டினாவே 4 டேபிளில் வராது, 5 டேபிளில் வரவே வராது. ஏன்னா எண்டிங் நம்பர் வந்து 0வாவோ 5ஆவோ இருந்தால் தான் 5 டேபிளில் வரும். ஸோ அதுக்கும் சான்ஸ் இல்லை. இந்த கொஸ்டினில் பார்த்திங்கன்னா 119 வந்து 7 டேபிளில் டிவைட் ஆகுது. அதே மாதிரி 187 பார்த்திங்கன்னா 11 டேபிள்லேயும் வரும், 17 டேபிள்லேயும் வருது. 247 பார்த்தீங்கன்னா 13 டேபிளில் வரும். ஸோ 293 தான் இதுக்கு ஆன்சரு. ஏன்னா 293 தான் ப்ரைம் நம்பர். இதுதான் வேறு எந்த நம்பர்லேயே டிவைட் ஆகாது. ஸோ ஆன்சர் வந்து 293. ஆப்ஷன் வந்து டி. வாட் லீஸ்ட் வேல்யூ மஸ்ட் பி கிவன் டு ஒய் ஸோ தட் த நம்பர் இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 9. இந்த நம்பரில் இந்த ஒய்யோங்க இந்த பிளேஸில் வர அந்த நம்பர் மட்டும் மிஸ் பண்ணிவிட்டு இது டிவிசிபிள் பை 9ஆக மாறணும் அப்படின்னா இதில் வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் எதை வந்து சேர்த்துக்கணும்னு கேட்குறாங்க. ஸோ முதல்ல சம் ஆஃப் தி டிஜிட் கண்டுபிடிங்க. 8 + 4 12, 12 + 7 19, 19 + 5 24, 24 + 2 26. அப்போ 26 + y. இது வந்து எந்த நம்பர் ஆட் பண்ணால் 9 டேபிளில் வரும்னு கேட்குறாங்க. அப்போ 26 கூட 1 ஆட் பண்ணால் தானே 27 வரும். அப்போ தானே 9 டேபிளில் டிவைட் பண்ண முடியும். ஸோ எந்த நம்பர் ஆட் பண்ணால் போதும், நம்பர் 1. ஏன்னா டிவிசிபிள் பை 9க்கும் டிவிசிபிள் பை 3க்கும் என்ன ரூல்ஸுனால் சம் ஆஃப் த டிஜிட்ஸ் கண்டுபிடிப்போம். சம் ஆஃப் த டிஜிட் மேக்ஸ் தெரியாதவங்களுக்காக தான் இதை சொல்கிறேன். சம் ஆஃப் த டிஜிட்ஸ் கண்டுபிடிப்போம். சம் ஆஃப் த டிஜிட்னால் என்ன பண்ணால் இது நீங்கள் எல்லாத்தையுமே கூட்டணும், எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கணும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் இந்த ஆன்சர் வந்து 9 டேபிளில் டிவைட் ஆகணும். இப்போ எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 8 + 4 12, 12 + 7 19, 19 + 5 24, 24 + 2 26. அப்போ 26 + y. இப்போ நீங்கள் 9 டேபிள் சொல்லி பாருங்கள். 1 9s are 9, 2 9s are 18, 3 9s are 27. அப்போ இங்கே 26 ஆல்ரெடி இருக்குது. இப்போ 1 தான் குறையுது. அப்போ 1. ஸோ இதுக்கு ஆப்ஷன் பி. ஓகேங்களா? இந்த மாதிரி ஐடியா பண்ணி போட்டுருங்க. 7th ஒன். அடுத்தது 8th ஒன், எல்சிஎம் ஆஃப்னு கேட்டிருக்காங்க. தெரிஞ்சவங்க ட்ரை பண்ணுங்கள். எல்சிஎம் 87க்கும் 145க்கும் எல்சிஎம். $87 எந்த டேபிள் வரும்னு யோசிங்க, 145 எந்த டேபிள் வரும்னு யோசிங்க. எல்சிஎம் கேட்குறாங்க. இப்போ 29 டேபிள் போட்டோம்னா இது வந்து பார்த்திங்கன்னா 5 டைம்ஸ் கரெக்டாக. இப்போ 29 3 5. அதனால தான் உங்களுக்கு சொன்னேன் நான் 13 17 19 20 23 29 இந்த டேபிளாக நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதில் தான் மோஸ்ட்லி வந்து கேன்சல் பண்ணுறாப்புல குழப்பமாக கொடுத்துருப்பாங்க.
ஸோ இந்த 3 இன்ட்டு பண்ணி வரதா எல்சிஎம். இதே ஹெச்சிஎஃப்னா 29 போட்டிருப்போம். எல்சிஎம்னா என்ன பண்ணணும், எல்லாத்தையுமே நம்ம இன்ட்டு பண்ணணும். இப்போ 29 இன்ட்டு 3 இன்ட்டு 5. இப்போ இது ரெண்டையும் இன்ட்டு பண்ணுங்கள். 87. 87 இன்ட்டு 5 435 வருது. அந்த ஆப்ஷன் இருக்கா? ஆப்ஷன் சி. ஸோ இது எந்த டேபிள்னு தெரிஞ்சால் தான் ஈஸியாக போட முடியும். 29 டேபிள்னு ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா தான் நம்மளுக்கு வந்து ஈஸியாக போட முடியும். ஸோ இதுக்கு ஆன்சர் 435. அடுத்தது 9th ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன் த டிசெண்டிங் ஆர்டர். எது வந்து டிசெண்டிங் ஆர்டர்னு கேட்டிருக்கான். இதில் நம்மளுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, எல்லா ஆப்ஷன்லேயுமே வர டினாமினேட்டர் பார்த்திங்கன்னா 579 579 579 தான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி வந்திருக்கு. அப்போ அதுதான் உங்களுக்கு எல்சிஎம். அப்போ ஒவ்வொரு சம்முக்கும் தனித்தனியாக நீங்கள் எல்சிஎம் எடுக்க வேணாம், ஒரே எல்சிஎம் வச்சுக்குவோம். அதே மாதிரி நியூமரேட்டரும் பார்த்திங்கன்னா அதுதான் மாறி மாறி வந்திருக்கு. ஸோ அந்த 3 ஃப்ராக்ஷனையும் நம்ம வந்து ஒரே டினாமினேட்டர் வர மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டோம்னாவே நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். இங்கே ஒரு நான் சொல்கிறது புரியுதான்னு பாருங்கள். இங்கேயும் 579, இங்கேயும் 579, இங்கேயும் 579, இங்கேயும் 579 தான். அதே மாதிரி நியூமரேட்டர் பார்த்தா 357 357 இதுதான் மிஸ் ஆகி வந்திருக்கு. ஸோ இதுக்குள்ளே செக் பண்ணுங்கள். இப்போ முதல்ல எல்சிஎம் பார்த்தோம்னா 5 7 9 தான் எல்லாத்துக்கும் டினாமினேட்டர். ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா 5 7s are 35, 35 into 9 315. ஸோ எல்லாத்து டினாமினேட்டரும் இந்த 315 வரமா நம்ம மாற்றிட்டோம்னா இதில் எந்த ஆர்டர் வந்து டிசெண்டிங் ஆர்டரை கேட்டுருக்காங்க. டிசெண்டிங் ஆர்டர்னால் என்ன அர்த்தம், பிக் டு ஸ்மால் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். பிக் டு ஸ்மால் தான் டிசெண்டிங் ஆர்டர். ஸோ பொறுமையாக பண்ணலாம், ஒவ்வொரு ஃப்ராக்ஷன் எழுதலாம். 3/5 இப்போ 315 வரணும் இல்லையா? ஸோ எத்தனை டைம்ஸ்னு பாருங்கள், 63 டைம்ஸா? அப்போ இங்கேயே 63 இன்ட்டு பண்ணுவோமா? இப்போ 189. அடுத்த ஃப்ராக்ஷன் 5/7 315 எத்தனை டைம்ஸ் வரும்? 4 7s are 28, பேலன்ஸ் 3 வரும். 45 45 டைம்ஸ். இப்போ இங்கேயும் 45 இன்ட்டு பண்ணுங்கள், 225. அடுத்த விட்டு போன ஃப்ராக்ஷன் என்ன? 7/9 35 டைம்ஸ் வருது. So 35 balance 3, 7 is 21, 22, 23, 24, 245. கரெக்டா? 7 5 35, balance 3, 7 is 21, 21 plus 3, 24. சரி, இப்போ 3 ஆன்சரையும் பாருங்கள். இது 189, இது 225, இது 245. நமக்கு டிசெண்டிங் ஆர்டர்னால் என்ன அர்த்தம், பிக் டு ஸ்மால். அப்போ இதில் 3ல் பெருசு இது 7/9 தான் ஃபஸ்ட்டு பெருசு. அடுத்த பெருசு 5/7, அடுத்தது தான் 3/5. ஸோ இந்த ஆர்டர் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். 7/9 5/7 3/5. 7/9 5/7 3/5 வந்து ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ இப்படி தான் நம்ம போகணும். நம்மளுக்கு என்ன இதில் ஒரு லக் அப்படின்னா, டினாமினேட்டரும் சரி நியூமரேட்டரும் சரி வர நம்பரே தான் ரிப்பீட் ஆகி வந்திருக்கு. அதனால் நம்ம ஒரே ஒரு எல்சிஎம் எடுத்தால் போதும். சப்போஸ் ஏதாவது ஒரு நம்பர் மாறினா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக நம்ம எல்சிஎம் எடுத்து ஃப்ராக்ஷனை மாற்றி கஷ்டமாக இருக்கும் அது. ஸோ இதில் வந்து எல்லாத்துக்குமே வந்து நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா 315 வருது. ஸோ இதை யூஸ் பண்ணி 3/5 5/7 7/9 இது எல்லாத்தையும் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் கண்டுபிடிச்சிங்கன்னா ஆப்ஷன் சி வந்திருக்கு. அடுத்தது சம் ஆஃப் டூ நம்பர் இஸ், இது ஒரு இம்பார்ட்டன்ட் மாடல். சம் ஆஃப் டூ நம்பர் இஸ் 216. HCF இஸ் 27. இந்த நம்பர்ஸ் ஆன்னு கேட்குறாங்க. சம் ஆஃப் டூ நம்பர் வந்து 216, HCF வந்து 27. இந்த நம்பர்ஸான்னு கேட்குறாங்க. இப்போ HCF ரெண்டு நம்பரை வந்து ஆட் பண்ணால் 216, HCF வந்து 27. அப்போது HCFன்னு என்ன அர்த்தம், ரெண்டு நம்பரோட காமன் வந்து 27 வந்திருக்கு. அப்போது இந்த ரெண்டு நம்பரை PQன்னு எடுத்தால் Q ஈக்குவல் டு 216. கரெக்டாக? இப்போ இதில் 27 காமனாக எடுத்துருங்க.
இப்போ P + Q ஈக்குவல் டு இதை அடித்தா 8 டைம்ஸ் வருது. கரெக்டாக? P + Q வந்து 8 டைம்ஸ் வருது. P + Q வந்து 8 டைம்ஸ் வருது. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த நம்பர் தான் என்னென்னு கண்டுபிடிக்கணும். இது க்ளூ வந்து பார்த்திங்கன்னா இதுதான். P + Q வந்து 8னா அப்போ என்ன அர்த்தம்? கோப்ரைம் கண்டுபிடிங்க. எந்த 2 நம்பரை ஆட் பண்ணால் 8 வரணும்? கோப்ரைமாக பாருங்கள். 1 7 ஆட் பண்ணால் 8 வருமா? 3யும் 5ம் ஆட் பண்ணால் 8 வருமா? சரிங்களா? ப்ரைமாக தான் எடுக்கணும். 3யும் 5ம் சரியா? இப்போ ஒன்லையாக போடுங்க. 27P எடுத்தோம், 27Q எடுத்தோம் இல்லையா? இப்போ 27 × 1 27, 27 × 7. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்கள். 216 வந்துருச்சா? 216 வந்துருச்சா? ஸோ நீங்கள் அடுத்தது போடவே வேணாம். டூ 116 வந்துருச்சா? ஸோ என்ன ஆன்சர் அதுக்கு? 27 189 தான் நம்மளுக்கு கிடச்சிது இல்லையா? இப்போ ஆப்ஷன் சி 27 189. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கொடுத்துருக்க 2 நம்பரை ஆட் பண்ணால் 216 வரணும். அதே இதுக்கு HCF எடுத்தால் 27 கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் க்ளூ. HCFS தான் போட போகிறோம். இப்போ 27P 27Q = 216. இதை வச்சு P + Q கண்டுபிடிச்சிக்கோங்க. இப்போ கோப்ரைம் என்னென்ன வரும்? சான்ஸ் இருக்குது 8 வரும்போது 1 7 3 5 இருக்குது. ஸோ இப்போ 1 Pக்கு 1 Qக்கு 7 சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா வர ஆன்சர் ஆட் பண்ணால் 216 வந்துருச்சு. அவ்வளோதான். ஸோ 27 189. இந்த ஆப்ஷன் நம்மளுக்கு செட் ஆகலை. அதில் அந்த 4 ஆப்ஷனை வரலைன்னா 3யும் 5ம் போட்டு பாருங்கள். 3யும் 5ம் போட்டு என்ன நம்பர் வருதோ அது இருக்கான்னு பார்க்கணும். அவ்வளோதான். இது இம்பார்ட்டன்ட் மாடல். இதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து 11th ஒன். ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers is 1600. HCF வந்து 5. LCM என்னென்னு கேட்குறாங்க. இதுக்கு ஒரு ஃபார்முலா தெரியலையா? LCM கேட்டால் என்ன பண்ணுவோம்? ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers by HCF. இந்த ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. படிக்காதவங்க நோட் பண்ணிக்கோங்க. LCM கேட்டால் ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers by HCF போடுவீங்க. HCF கேட்டாங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers by LCM போடுவீங்க. எல்லாத்துலேயும் தெளிவாக ஞாபகம் வச்சுங்க. ப்ராடக்ட் தான் மேலே வரும் அப்படி ஞாபகம் வச்சுங்க. LCM கேட்டால் HCF போட்டுருங்க. HCF கேட்டால் இங்கே LCM போட்டுருங்க. இது அப்படியே மாறிக்கும். அவ்வளோதான். இப்போது LCM கேட்டால் இப்படி எழுதிக்கிறோம். ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers என்னது? 1600. HCF எவ்வளவு? 5. ஸோ இதை டிவைட் பண்ணால் 320. ஸோ 11th ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ. அவ்வளோதான். எவ்வளோ ஈஸியாக வந்துருச்சு பாருங்கள். அடுத்தது 12th ஒன். The largest natural number which exactly divides the product of any 4 consecutive natural numbers. Largest natural number இருக்கணும். Which exactly divides the product of any 4 consecutive natural numbers. 12th one. The largest natural number which is exactly divisible the product of any 4 consecutive natural numbers. இது நீங்கள் போட்டே பார்க்க வேணாம். இதுக்கு வந்து ஒரு கண்டிஷன் இருக்குது. அதாவது என்னென்னா the product of n consecutive natural number is always divisible by என்ன போடுவோம்னா n factorial அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது. the product of n consecutive natural number is always divisible by n factorial. அப்போ இங்கே எத்தனை நம்பர் கொடுத்துருக்கான்? 4. அப்போ 4 factorial. 4 factorial என்ன அர்த்தம்? 4 × 3 × 2 × 1. இப்போ 4 3s are 12, 12 2s are 24. So option C 24. So the largest natural number which exactly divisible the product of any 4 consecutive natural number na 4 factorial. 4 factorial is 24. So option C. இது 5 கொடுத்தாங்கன்னா 5 factorial. 6 கொடுத்தாங்கன்னா 6 factorial. அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கோங்க. அவ்வளோதான். அடுத்து 13th ஒன்று. இது வந்து ஜஸ்ட் அடிஷன் தான். இதில் என்ன தப்பணும் 13 சம்னா இதில் என்ன தப்பணும் அப்படின்னா ஏதாவது டிஜிட்ஸ் வந்து கொஞ்சம் அவசரத்தில் எக்ஸாமில் வந்து மாற்றி போட்டோம்னா மாட்டிக்குவோம். அதுக்கு தான் இது. ஸோ இது வந்து 0.6, 0.66,
0.0666 6.506 6.506 அவ்வளோதான். இதை ஆட் பண்ணிக்கங்க. 6 12 பேலன்ஸ் 1 13 பேலன்ஸ் 1 12 13 18 பேலன்ஸ் 1 7. இப்போ 7.8326 7.8326 வருது. 7.8326 எழுதுனா கரெக்டாக பார்த்துக்கோங்க. 0.6 0.66 0.0666 6.506. ஸோ 6 12 பேலன்ஸ் 1 13 பேலன்ஸ் 1 12 13 18 பேலன்ஸ் 1 7.8326 தான். 7.8326. ஸோ 7.8326 தான் வருது. அது மேபி ஏதாவது மிஸ்டேக் இருக்கலாம். நம்மளுக்கு வந்து ஆன்சர் 7.8326 தான். சரிங்களா? ஈன்னு போட்டு நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 0.8 கூட 14th 0.8 கூட எதை இன்டூ பண்ணால் 0.0004 வரும்னு கேட்குறாங்க. உங்களுக்கு இப்படியே நீங்கள் வந்து டெசிமல் தப்பு பண்ணாமல் போட்டுருவீங்க அப்படின்னா போட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா இதை வந்து ஃப்ராக்ஷனாக மாற்றிட்டிங்கன்னா தப்பு வராது. 8/10 புள்ளிக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்கா, பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருந்தால் /10 போடணும். இன்ட்டு இந்த கொஸ்டின் மார்க்கை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இங்கே என்ன வரும்? 4 புள்ளிக்கு எத்தனை நம்பர் பாருங்கள், 1 2 3 4, அப்போது 10,000. இந்த மாதிரி ஃப்ராக்ஷனாக மாற்றிட்டிங்கன்னா குழப்பம் வராது. அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணலான்னா எக்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு போட்டுக்குங்க. இந்த 4/10,000 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 8/10 அந்த சைடு கொண்டு போங்க. அப்போ 10/8ன்னு மாறிடும். கரெக்டுங்களா? இப்போ இந்த 0 கேன்சல் ஆகிடும். 1 2 அப்போ என்ன வருது? 1/2000. கரெக்டுங்களா? 1/2000 1/2000. அப்போ 1/2 இன்ட்டு இது என்ன ஷார்ட்டாக பிரிச்சுக்கலாம். 1/2 இன்ட்டு 1/1000. 1/2னா என்ன வரும்? 0.5 பை இந்த 1000. 1000னா எத்தனை டிஜிட் இருக்குது பாருங்க? 1 2 3 முட்டை இருக்குது. 3 முட்டை இருக்குது இல்லைங்களா? அப்போது 3 0 வந்து என்ன போடுவோம்? பின்னாடி இருந்து 3 டிஜிட் கழித்து பாயிண்ட் வைப்போம். அப்போ ஆல்ரெடி 1 இருக்குது. அப்போ என்ன வரும்? 3 டிஜிட் கவுண்ட் பண்ணுங்கள். 1 இப்போ 1000. அப்போ என்ன வரும்? 3 டிஜிட்டு 0.0. இல்லை எங்களுக்கு இன்னுமே இது வந்து கன்ஃபியூசிங்காக தான் இருக்குது அப்படின்னா திரும்ப இதை என்ன படிக்கிங்கன்னா இப்படி போடாமல் இன்ட்டு 10/10 போட்டுக்குங்க. அப்போ என்ன ஆயிரும்? 5/10,000ன்னு மாறிடும். அப்போ உங்களுக்கு என்ன குழப்பாது? 5/10,000. அப்போ 1 2 3 4 டிஜிட் கழித்து பாயிண்ட் வைக்கணும். அப்போ 5 1 2 3 4 அதுக்கப்புறம் புள்ளி வச்சிங்கன்னா ஆன்சர் கிடச்சி. அவ்வளோதான். 0.0005. சமம் இன்னொரு வாட்டி சொல்கிறேன். இது வந்து 0.8 இன்ட்டு டேஷ் ஈக்குவல் டு 0.0004 இருந்துச்சு. ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா 8 வந்து 0.8 வந்து 8/10 போட்டுங்க. கொஸ்டின் மார்க்கை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ 4/1 2 3 4 நம்பர் இருக்கா? அப்போ 4 முட்டை போடணும். ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப்பில் இந்த சைடு உள்ளதை இந்த சைடு வரும்போது ஈக்குவலுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. டேரெக்டாக அப்படியே வீட்டுக்கு வந்துட முடியாது. அதாவது தட்டிட்டு தான் வரணும். இப்போ இன்வால்வ் எப்படி வருவான்னா டிவைடாக வருவான். டிவைடாக நடத்தினா தலைகீழாக போகணும். இந்த சைடு போகணும். இப்போ 8/10 இருந்துச்சு, இந்த சைடு 10/8ன்னு போகணும். ஸோ இதை கேன்சல் பண்ணோம்னா 1/2000 வருது. இதை 1/2 இன்ட்டு 1/1000 பிரிச்சுக்கோங்க. இப்போ 1/2னா 0.5. அது நம்மளுக்கு தெரியலைங்களா? 1/2னா 1ல் பாதி. அப்போ 0.5 0.5/1000. இப்படியே புள்ளி வைக்க தெரிஞ்சால் வைங்க. இல்லைன்னா இன்ட்டு 10/10 பண்ணிங்கன்னா 5/10,000 ஆயிரும். இப்போ புள்ளி வச்சிங்கன்னா 4 முட்டை இருக்கு இல்லையா? அப்போ 4 டிஜிட் புள்ளி வைக்கணும் கழிச்சு. இப்போ 4 டிஜிட்டில் ஏற்கனவே ஒரு டிஜிட் தான் இருக்குது. இப்போ 3 டிஜிட் பத்தலை. அப்போ 3 0 போட்டு புள்ளி வைக்கணும். இந்த டெசிமலோட பேசிக்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ 2/100னா என்ன அர்த்தம்னா 0.02ன்னு போடுவோம். ஏன்னா ஒரு 2 முட்டை இருக்குது. அப்போ 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். இங்கே ஒரு டிஜிட் தான் இருக்குது. இப்போ இன்னொரு டிஜிட் இல்லைன்னா 0 போட்டுக்கணும். இதே மாதிரி 12/100னா 0.12 தான் போடுவோம். ஏன்னா 2 முட்டைக்கு 2 நம்பர் இருக்குது. இப்போ வெறும் பாயிண்ட் வச்சா போதும். பத்தலைன்னா இங்கே உள்ள முட்டைக்கு ஏற்ற மாதிரி மேலே நம்பர் இல்லைன்னா 0 சேர்த்துக்கணும். அவ்வளோதான். அடுத்து 15வது சம், லாஸ்ட்டு சம்மு. இதுவும் அதே மாதிரி தான்.
3420/19 ஈக்குவல் டு கொஷின் மார்க் அது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் பை 0.01 இன்ட்டு 7ன்னு கேட்டிருக்கான். இதில் எந்த ஆப்ஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ இதை வந்து எப்படி போடலான்னு பார்க்கலாம். இப்போ கொஸ்டின் இங்கே எழுதிக்கலாம். 3420/19 ஈக்குவல் டு எக்ஸ் பை 0.01 இன்ட்டு 7. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 3420/19 ஈக்குவல் டு எக்ஸ் பை 0.01 இன்ட்டு 7. இப்போ நம்மளுக்கு எக்ஸ் வேணும் இல்லைங்களா? அப்போ எக்ஸ் மட்டும் இங்கே இருக்கட்டும். இந்த சைடு உள்ளவொன்னே அந்த சைடு தலையெல்லாம் கொண்டு வரலாம். இப்போ 3420/19 இன்ட்டு கீழே உள்ளவன் மேலே போயிடுவான்னு சொன்னோம். தலையெல்லாம் வருவான், மேலே உள்ள 7 கீழே வந்துடுச்சு. இது 19. இப்போ இது ரெண்டையும் அடிக்க முடிஞ்சோன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். 1 × 19 19. இப்போ பேலன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 115 வருமா? 152ன்னு மாறிடுது. அப்போ 8 டைம்ஸ் வருமா? 8 டைம்ஸ் 8 9 70 8 டைம்ஸ் வருது. இப்போ 180. இப்போ 180 இன்ட்டு 0.01/7. இப்போது எங்களுக்கு இந்த புள்ளி வச்சா குழப்பம் அப்படின்னா இதை வந்து 100ஆல் பெருக்கிக்கிங்க. அப்போ 1000. இங்கே 100ஆல் பெருக்கிக்கணும். 100ஆல் பெருக்கி 100ஆல் வகுத்துக்குவோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 100ஆல் இன்ட்டு பண்ணி 100ஆல் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆயிரும்னா இது வந்து புள்ளி வந்து நம்மளுக்கு போயிடும். புள்ளி வந்து போயிடும். அப்போ என்ன ஆயிரும்? இது 1 இங்கே 700 வரும். இப்போ திரும்ப ஒரு முட்டை இருக்குது, அதை கேன்சல் பண்ணிடலாம். இப்போ 9 டைம்ஸு, இது 5 டைம்ஸ். இப்போ 9/35. இது வந்து இப்போ நமக்கு வந்திருக்க ஆன்சர். 9/35 இவை வேணால் டிவைட் பண்ணி டெசிமலாக மாற்றி வச்சுக்கலாம் ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி. இரநூறா? 5 டைம்ஸ் வரும். 0.25 வருது. அதுக்கு ஏற்ற மாதிரி அங்கே என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். 0.25. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதை வந்து 0 பாயிண்டில் நமக்கு ஆன்சரே வருது. ஸோ 0 பாயிண்டில் வருது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோல் நம்பரில் வரும் பாருங்கள். அதாவது 0.25 விட அதிகமாக தானே வருது. இதெல்லாம் 2 பாயிண்ட் சம்திங் வரும். இது பார்த்திங்கன்னா 11 பாயிண்ட் சம்திங்கே வரும் இல்லையா? 12 5 60 வரும். 12 பாயிண்ட் சம்திங் வந்துடும். ஸோ அப்போ நமக்கு என்ன ஆப்ஷன் வரும்? இதுதான் ஆன்சர் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான். இதை க்ளூ வச்சு ட்ரிக் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இப்படி ஆன்சர் கண்டுபிடிச்சிங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. ஏன்னா 0 பாயிண்ட் சம்திங் தான் ஆன்சர் வருது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 0 விட அதிகமாக தான் 3 ஃப்ராக்ஷனோட ஆன்சரும் வரும். அதனால் இதுதான் ஆன்சராக இருக்க முடியும். ஸோ 15 அப்படி வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இது எல்லாமே நம்ம பார்த்தது ஒவ்வொரு சம்மும் ஒவ்வொரு முத்துக்கள். இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்மு. இதை பேஸ் பண்ணி தான் சம்ஸ் கேட்குறாங்க. ஸோ டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, எஸ்ஜிடி, டிஇடி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க தெளிவாக தரவாக பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.